ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தஃப்ரமாபதி யூடியூப் சேனல். என்னடா ஆகஸ்ட் மாதம் அப்டேட் வரும்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் முடிஞ்சு தீபாவளி மாதமே வரப்போகுது. என்னடா AK-64 படம் டீம் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு AK ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம காண்டில் இருக்காங்க. இந்நிலையில் நம்ம அஜித் சாரோட இந்த 64வது படத்தோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றின தகவல் பார்த்தீங்கன்னா இன்னும் உறுதியாக கிடைக்கல. இருந்தாலுமே இந்த படத்தை நவம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது மாதிரி மூவி ட்ராக்கர்ஸ் தரப்புலேருந்து பரவலாக பேசப்பட்டுட்டு வருது. இந்நிலையில் இன்னொரு தரமான அப்டேட் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் போட போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்கில். ஆனால் இப்போ கன்ஃபார்மான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு நம்ம ஜி பிரகாஷ் அவர்கள் தான் மியூசிக் போகிறாரு. அதே நேரத்தில் இந்த படத்தில் ஜி பிரகாஷ் குமார் அவர்கள் நடிக்கவும் செய்கிறாரு. நம்ம ஏகேவுக்கு இந்த படத்தில் தம்பியாக நடிக்கிறாரா நம்ம ஜி பிரகாஷ் குமார் அவர்கள். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ரேஸில் 3 ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு ரேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்று சன் பிக்சர்ஸ், மைத்ரி மூவி மேக்கர்ஸ், அப்புறம் ரோமியோ பிக்சர்ஸ். இதில் நம்ம ரோமியோ பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸையும் மைத்ரி மூவி மேக்கர்ஸையும் அடித்து துவம்சம் பண்ணி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை பார்த்தீங்கன்னா பெற்றுட்டாங்க. அதனால் எல்லா அஜித் சார் ஃபேன்ஸோட கவனமுமே ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் மேலே தான் இருந்துட்டு வருது. செலவுக்கு 300 கோடி ரூபா பட்ஜெட்டாக வச்சார் நம்ம ஆதிக்க வச்சிருந்தன் அவர்கள். ஸோ இதனால் இந்த படத்துக்கு இவ்வளோ கோடி ரூபா செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சன் பிக்சர்ஸும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் எஸ்கேப் ஆகிட்டாங்க. பட் இந்த ரேஸில் நான் கண்டிப்பாக இந்த படத்துக்கு இவ்வளோ கோடி ரூபா நம்பி செலவு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்கள் வந்து. ஏன் இந்த படத்துக்கு இவ்வளோ கோடி ரூபா செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏகேவுக்கு மட்டுமே இந்த படத்துக்கு 200 கோடி ரூபா சம்பளம் பேசியிருக்காங்களா. அதை தாண்டி இந்த படம் ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வர இருக்குதான். கிட்டத்தட்ட மார்க்கண்டரி மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேண்டசி கலந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இந்த படம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த படம் சம்மந்தப்பட்ட ஃபர்ஸ்ட் லுக்கு இல்லை அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தில் தீபாவளி டயத்தில் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய மூவி ட்ரேக்கர்ஸ் தரப்புலேருந்து சொல்லப்படுது. ஸோ நீங்கள் இந்த படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்காக எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.